ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விடியல் இல்லங்களிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3 தக்காளியும் 1 கப் கோதுமை வச்சு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறது ரொம்ப சுலபம். எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி மிக்சியில் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கு 6 சிகப்பு மிளகா சேர்த்துருக்கேன். கலருக்காண்டி நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கோங்க. பேஸ்ட் பண்ணோன்னே ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவை போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுங்க. குட்டி குட்டியாக நறுக்கி போடுங்க கொத்தமல்லியை. அதுக்கடுத்து அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. 1 கப்புக்கு 3 தக்காளி கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுவும் தேவைப்படாது. அடுத்து ஓமத்தை நல்லா நசுக்கி போடுங்க. இதுதான் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இதை சேர்த்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அடுத்து உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு சேர்த்து பிசைஞ்சி குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவைப்படுதோ அந்த சைஸில் மாவை உருட்டி வச்சுக்கோங்க. உருட்டி வச்சு நம்ம எப்பயும் போல் எண்ணெய் போடாமல் மாவை தூவி விட்டு தான் தேய்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்திக்கு எப்படி தின்னாக தேய்ப்போமோ அது மாதிரியே தேய்ச்சி வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜ் சால்னா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்ம குயிக்காக செஞ்சுட்டு எதுவுமே சைட் டிஷ்ஷே இல்லாட்டினாலும் இதை தனியாக சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இது மாதிரியே எல்லா சப்பாத்தியும் ரவுண்டாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்ச உடனே எப்பயும் போல் சப்பாத்தி கல்லை நல்லா சுட்ட உடனே சப்பாத்தி கல்லில் போட்டு 2 சைடும் எண்ணெய் தடவி பொறுமையாக மிதமான சூட்டில் சுட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட அருமையான தக்காளி சப்பாத்தி ரெடி. இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். இதுபோல் புதுமையான ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. டக்குன்னு சாப்பிடுவாங்க. கலர்ஃபுல் சப்பாத்தி ரெடி. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.